கோவில் நிலங்களினுடைய வாடகை விவரத்தை இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று தற்போது நீதிமன்றம் கூறியிருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் கருணாகரன் விவரம் என்ன? தேவப்பிரியன், அதாவது கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வெண்ணெய்மலை உள்ள பாலசுப்ரமணியம் கோவிலுக்கு சொந்தமான ஒரு 500 ஏக்கர் நிலம் கரூர் நகரில் உள்ளது. அது பல கோடி ரூபாய் மதிப்பான இந்த நிலத்தில், கோவில் நிலத்தில் குடியிருப்புகள் கட்டப்பட்டு அவர்கள் பட்டா பெற்றுள்ளனர். எனவே இந்த ஆக்கிரமிப்பில் அகற்ற வேண்டும் என்று சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தனி நீதிபதிகள் அமரும் விசாரணைக்கு வந்த பொழுது அந்த ஆக்கிரமிப்பில் அகற்ற உத்தரவிட்டிருந்தார். ஆனால் ஆக்கிரமிப்பில் அகற்றாததால் நீதிமன்ற அமைப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த சூழலில் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்த இந்த வழக்கில் ஆக்கிரமிப்பு அகற்றுவது குறித்து எந்தவித முன்னேற்றமும் நடைபெறவில்லை. இந்த நிலையில் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கோவில் நிலங்களை பாதுகாக்க அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது வேதனை அளிக்கிறது. அதே போன்று ஏழை தெய்வத்திற்கு ஓட்டுரிமை இல்லை என்பதற்காக அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல் உள்ளதா, ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஓட்டுரிமை இருப்பதால் அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லையா என்பது குறித்து என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள், அதே போன்று ஒவ்வொரு கோவிலுக்கும் உள்ள சொத்துக்கள் மற்றும் அந்த கடைகள், வீடுகள், வாடகை விவரங்களை, குத்தகை விவரங்களை பொதுமக்கள் அனைவரும் பார்க்கும் வகையில் இணையதளத்தில் வெளியிட வேண்டும். மேலும் ஏல அறிவிப்பை வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். மேலும் அந்த கரூர் வெண்ணெய்மலை கோவிலில் அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் தொடர்ந்த உரிமையியல் நீதிமன்ற வழக்குகளை 6 மாதத்தில் முடித்து ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறையும் கோவில் நிலங்களுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்புகளை அகற்றியது தொடர்பான அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் வேல்முருகன், புகழேந்தி அமர்வு உத்தரவிட்டுள்ளனர். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன்.